Good morning, students. Today we are going to talk about Unit 8 Dual Nature of Radiation and Matter. அதாவது கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருட்களின் இருமை பண்புகள். What is mean by matter? Matter is a made up of atoms. நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் மேட்டர், அதாவது பருப்பொருட்கள். ஓகேவா? அப்போ இந்த மேட்டருக்கு டியூயல் நேச்சர் இருக்குது. பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது. அதாவது துகள் மற்றும் அலைப்பண்பு ரெண்டுமே இதுக்கு இருக்குது. இப்போ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா எதை சொல்லலாம் நம்ம? ஃபார் எக்ஸாம்பிள் மார்பிள் பால்ஸ், கிரைன்ஸ் ஆஃப் சாண்ட், ஆட்டம்ஸ், எலக்ட்ரான் எக்ஸட்ரா எல்லாமே பார்ட்டிகிள்ஸ் தான். ஓகே, அதே மாதிரி வேவ்ஸ் இதெல்லாம் சொல்லலாம் நம்ம? சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், வாட்டர் வேவ்ஸ். அதாவது வாட்டரில் கல் தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதில் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அது எல்லாமே வேவ்ஸ் தான், ரைட்டா? இப்போது இந்த பார்ட்டிகிள் அண்ட் வேவ் ரெண்டுமே எனர்ஜி அண்ட் மொமெண்டத்தை ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸுக்கு கேரி பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போர்டில் சாப்பீஸில் எழுதிட்டு நம்ம அதை எரேஸ் பண்ணோம்னா நிறையா பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும்? ஃப்ளை ஆகும், பறக்கும். ஓகேவா? அப்போ அந்த பார்ட்டிகிள்ஸுக்கு என்ன இருக்குது? வேவ் நேச்சர் இருக்குது. ஓகேவா? அப்போ மேட்டர் இஸ் ஏ டியூயல் நேச்சர். ஓகேவா? அதுக்கு இருமை பண்பு இருக்குது, பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது. ஓகே, அடுத்து ரேடியேஷன். ரேடியேஷன் இஸ் நத்திங் பட் லைட். லைட்டும் சரி, லைட்டுக்கும் டியூயல் நேச்சர் இருக்குது. அதாவது பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம யூனிட் 7 நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ கார்பஸ்குலர் தியரி மூலம் சார் ஐசக் நியூட்டன் சொல்லியிருப்பார். என்ன சொன்னார்? லைட் இஸ் ஏ பார்ட்டிக்கல். ஓகே, அது ஒரு கார்பசல். லைட் இஸ் ஏ, அது ஒரு கார்பசல்ன்ட்டு அவர் சொல்லியிருப்பார் சார் ஐசக் நியூட்டன். ஸோ பார்ட்டிகல்ஸ் பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணவர் சார் ஐசக் நியூட்டன். ஸோ அதை பற்றி அதனோட வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம் நிறையா. ஸோ சார் ஐசக் நியூட்டன் இல்லாட்டி ஃபிசிக்ஸில் பாதி கான்செப்டே இருக்காது. ஏன்னா அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பார். அதனால தான் ஃபாதர் ஆஃப் மெக்கானிக்ஸ் யாருன்னா சார் ஐசக் நியூட்டன். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா கார்பஸ்குலர் தியரி மூலம் லைட் ஈஸி அது ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து ஹைகன்ஸ் அவர் என்ன சொன்னார்? லைட் ஈஸி அது ஒரு வேவ், ப்ரொபகேஷன் ஆகும்போது வேவாக தான் ப்ரொபகேஷன் ஆகுன்ட்டு அவர் சொல்லியிருப்பார். பட் அவர் சொன்னது என்னன்னா லைட் ஈஸி லாஞ்சிடியூனல் வேவ்ஸ்னு சொல்லியிருப்பார். லைட் இஸ் ஏ லாஞ்சிடியூனல் வேவ்ஸ், அது ஒரு நெட்டலைன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் அதை அக்செப்ட் பண்ணலை. தட்ஸ் ராங். அடுத்து யார் சொன்னாங்கன்னா ஃப்ரெனல் அண்ட் யங் சொல்லியிருப்பாங்க. லைட் இஸ் ஏ வேவ் நேச்சர், அது ப்ரொபகேஷன் ஆகும்போது வேவாக தான் ப்ரொபகேஷன் ஆகும். பட் லைட் இஸ் ஏ அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஓகேவா? அது ஒரு குறுக்கலை அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதில் நம்ம 3 ஃபினோமெனா பார்த்துருப்போம். இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். அதாவது குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தலை விளைவு. ஸோ அந்த ஃபினோமெனா மூலம் அதை நான் பார்த்துருப்போம். லைட் ஈஸி அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ன்ட்டு. ஓகேவா? இப்போ லைட் ஈஸி நத்திங் பட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். ஓகே, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை பற்றி தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணவர் மேக்ஸ்வெல். நம்ம யூனிட் 5 படிச்சிருக்கோம். அதுவே எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை பற்றி எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணவர் ஹெர்ட்ஸ். ஓகேவா? யார்? ஹெர்ட்ஸ். அதையும் நாம் பார்த்துருப்போம் யூனிட் 5. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே லைட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்ட்டிகல் நேச்சரும் இருக்குன்ட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அது லேட்டராக என்ன பண்ணுறாங்க? கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ லைட்டுக்கும் டியூயல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிகல் நேச்சர் ரெண்டுமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம யூனிட் 7 பார்த்துருப்போம். எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் இஸ் அது ஒரு வேவ்ஸ். அதில் நம்ம 3 ஃபினோமெனா சொல்லியிருப்போம். ஃபினோமெனா சச்சஸ் இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன். அதாவது குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தலை விளைவு. நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் இஸ் அது ஒரு வேவ்ஸ்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? சிமிலர்லி இந்த லெசனில் நம்ம எந்த ஃபினோமெனா சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷன் அதாவது கரும்பொருள் கதிர்வீச்சு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவு. ஸோ இந்த ஃபினோமெனா மூலம் நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் அது ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது ரெண்டும் சேர்த்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அது ஒரு டியூயல் நேச்சர்.
ஓகேவா, இருமை பண்பு இருக்குது. அப்போ நம்ம இந்த லெசன் நிறையா சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, நிறையா சயின்டிஸ்ட்டு இண்டிபெண்ட்டாக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லு ஃபெயிலியர் எல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இன் 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஓகே, நியூட்டனுக்கு அடுத்து ஒன் ஆஃப் தி பிரில்லியன்ட் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் தான். ஓகேவா, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி அவர் தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேவா, ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ், இது எல்லாத்துக்கும் மாஸ் இருக்குது அண்ட் சார்ஜ் இருக்குதுன்னு அவங்க சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்னா அது நியூட்ரல், அதுக்கு சார்ஜ்லெஸ். ஓகேவா, அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ எலக்ட்ரான்னா யார் சொல்லியிருப்பாங்க, ஜே தாம்சன். புரோட்டான் அப்படின்னா ஐகன் கோல்ஸ்டீன். நியூட்ரான் ஜேம் சாட்விக் அப்படின்ட்டு நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதை பற்றி எப்படின்னா வால்யூம் 1 ஃபஸ்ட் யூனிட்டில் சொல்லியிருப்பேன். ஓகேவா, இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, எலக்ட்ரான் அது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானா அது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரன்னா அதுக்கு நியூட்ரல், அதுக்கு சார்ஜ்லெஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ லேட்டராக தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் மூலம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்கு வேவ் நேச்சரும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பார்ட்டிகல்ஸுக்கு என்ன இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குன்ட்டு சம் எக்ஸ்பெரிமெண்டல் மூலம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த யூனிட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, the particle nature of waves, radiation. ஓகேவா, அண்ட் வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், மேட்டர். அதாவது ரேடியேஷனோட பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் வேவ்ஸ், மேட்டரோட வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஏன்னா ரேடியேஷன் அண்ட் மேட்டர் ரெண்டுக்குமே என்ன இருக்குது, டியூவல் நேச்சர் இருக்குது. வேவ் நேச்சர் இருக்குது, பார்ட்டிகிள் நேச்சர் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை பற்றி நம்ம இந்த லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெரி வெரி சிம்பிளான ஒரு லெசன், வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இது. ஓகேவா, நிறையா விஷயம் நாம் இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேப்பா.